வணக்கம் ஜி.கே. அஸ்ட்ரோவின் இன்று காலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி செப்டம்பர் 14, 2025. இன்றைய கிழமை ஞாயிறு. இந்நாளிற்கான ராசி ரிஷபம். இந்நாளிற்கான நட்சத்திரம் ரோகிணி 4ஆம் பாதம். இன்றைய திதி அஷ்டமி. இன்றைய யோகம் வஜ்ரம். இன்றைய கரணம் பாலவம். இன்றைய ராசி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். ரிஷபம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள்: மிதுனம், கன்னி. ரோகிணி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள்: தீர்த்த யாத்திரையில் திதி முலானவை நடத்தல், யாகசாலையில் அடுப்பிடுதல், வீட்டில் அடுப்பு போடுதல், முட்செடிகள் நடல், கத்தரிக்காய் விதை விதைக்க. 3. கிருத்திகை ஹோமம், சமையல் செய்ய, விரக்ஷங்கள் வெட்ட, சூளைக்கு தீயிட, வாகனாதிகள் விற்க. சைவாகம் கிரியைகள்: சிசுக்களுக்கு முடி வாங்குதல் நடத்த, சூளைக்க தீயிட. ரோகிணி ருது சாந்தி, பூமுடித்தல், சீமந்தம், விஷ்ணுபலிபெயர் சூட்டல், விருந்துண்ணல், உபநயனம், வித்தியாபியாசம், ஆலய ஆரம்பம், கிரகப்பிரவேசம், கும்பாபிஷேகம், யாகம், நவக்கிரசாந்தி, வியாபாரம். தானியங்களை இருப்பு வைக்க, கிணறு வெட்ட, வாசக்கால் நாட்ட, புத்தகங்கள் பத்திரிகைகள் பிரசுரன் செய்ய, கிருஷியாரம்பம். சமுத்திர யாத்திரை: கடன் வாங்க, கடன் தீர்க்க. இன்று காலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி. கிரகநிலை தேதி செப்டம்பர் 14, 2025. இன்றைய கிழமை ஞாயிறு. சூரியன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. இன்றைய நாள் ராசி பலன்: மேஷ ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் புகழும் உயரும். தொழில் துறையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்திலும் நண்பர்களிடமும் மகிழ்ச்சியும் ஆதரவும் கிடைக்கும். ரிஷப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு கீர்த்தி அடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் செயல்பாடுகள் மற்றும் பணிகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் மகிமை உண்டாகும். மிதுன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சுபமான நாளாக இருக்கிறது. காரிய உண்டாகும். எதிர்பார்த்த பணிகள் தடங்கல் இல்லாமல் நிறைவேறும். குடும்பத்திலும் நண்பர்களிடமும் சுப காரியங்கள் நடைபெற அதிக வாய்ப்பு உள்ளது. கடக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களுடனான உங்கள் உறவில் இனிமை அதிகரிக்கும். நீங்கள் அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள், மேலும் உங்கள் பிணை மேலும் வலுப்படும். உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், மேலும் அவர்களின் நம்பிக்கையானது உங்கள் இலக்குகளை அடைய உதவும். மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சிம்ம ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தாரிடமும் நண்பர்களிடமும் அன்பு மேலோங்கி மன மகிழ்ச்சி பெருகும். கன்னி ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் மனதில் சாந்தமும் நிம்மதியும் நிலவும். எதையும் தெளிவான சிந்தனையுடன் அணுகுவீர்கள். குடும்பத்தாருடனான உறவில் இனிமை அதிகரிக்கும். பணியிடத்திலும் பாராட்டுகள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணை புரிந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும். இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும். இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும். பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நட்சத்திரத்திற்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டமான நாள். எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றி நிச்சயம். பொருள் லாபமும் குடும்ப சந்தோஷமும் உண்டாகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிரிகள் தொல்லை தருவது குறையும். பயணங்கள் லாபகரமாக அமையும். மகர ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் மனதில் அமைதி இல்லாமல் இருக்கலாம். எதிர்காலம் குறித்த சில சஞ்சலங்கள் உங்களை பாதிக்கலாம்.
இருப்பினும் ஓய்வெடுத்து பிரச்சினைகளை தெளிவாக சிந்தித்து பகுத்தறிவுடன் அணுக வேண்டியது அவசியம். பணியிடத்தில் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடும், ஆனால் உங்கள் கடின உழைப்பின் மூலம் அவற்றை வெற்றி கொள்ள முடியும். கும்ப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு என்பது நல்ல நிகழ்ச்சி அல்லது நிகழ்வு ஏற்படும் சமயமாகும். இது உங்கள் உழைப்புகளில் வெற்றியை அடைய உதவும். மீன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு பணியிடத்தில் உங்கள் திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் ஏற்கனவே கொண்டுள்ள திறமைகளை மேம்படுத்த உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்.